அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நமது மார்க்கத்தில் வரவு செலவு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோதான், உங்களை விவரமாக இவ்வளோதான், ரெண்டு ஒரு வரி தான் எழுதியிருக்காரு. இவர் என்ன கேட்குறாருன்னு நம்மளாக தான் அது விளங்கிக்கிற வேண்டியிருக்கு. வரவு செலவு பார்க்கலாமாங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் உள்ள இந்த செலவு கணக்கெலாம் எழுதி வச்சு பார்க்கக்கூடாது, கடைகளுக்கு தான் வரவு செலவு பார்க்கணும், வரவு செலவுலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவராக விளங்குறாருன்னு தெரியல. வரவு செலவுலாம் பார்க்க வந்தால் வாங்கி வச்சுக்கிறேன்னு கொடுத்துடணும், என்ன வந்துச்சு என்ன போணுச்சுன்னு இந்த வரவு செலவுலாம் பார்க்கக்கூடாது. இப்படி தான் வார்த்தைக்கு வேறு என்ன நினச்சிருந்ததுனால தெரியலை. அவர் வாசகம் என்ன வரவு செலவு நம்ம மார்க்கத்தில் பார்க்கலாமான்னு போட்டிருக்காரு. சரி, நம்ம விலைங்கிட்டபடி பதில் சொல்லிட்டு போயிடுவோம். அதாவது வரவு செலவு பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் கடைப்பிடிக்காத ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதிகமான முஸ்லீம்கள் கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க. வியாபாரத்தில் கணக்கு பார்த்துறாங்க, வீட்டு செலவில் கணக்கு பார்க்குறதே இல்லை. திட்டமிடாமல் வாழுகிற ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது அல்லாவுடைய பரக்கத்தில் வண்டி ஓடிட்டுருக்கு. முஸ்லீம்கள்ட்ட அந்த திட்டமிடுதல் என்ன செய்கிறது கிடையாது. ஒரு குடும்ப செலவுக்குன்னு ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னு வைங்களேன், 10,000 வச்சுக்கிடுவாங்களா, செலவழிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கு பட்ஜெட் போட மாட்டாங்க. 10,000 தந்துருக்குறாங்க, இது ஒரு மாதம் செலவழிக்கணும், அது அரிசிக்கு எவ்வளவு, பருப்புக்கு எவ்வளவு, இதுக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டு திட்டமிட்டு அந்த கணக்கு பார்த்து அப்படி செலவழிக்கிறதுங்கிற கிடையாது. ஒரு மாதம் கொடுத்த ரூபாய் 10 நாளில் முடிச்சு போடுவாங்க, எந்த ஒரு திட்டமிடுதல் இல்லாமல். அதே மாதிரி இப்போ சமைக்கிறாங்கன்னு வைங்களேன், 4 பேருக்கு என்ன சமைக்கணுன்ற ஒரு கணிப்பு இருக்கணுமா இல்லையா, அப்படி செய்ய மாட்டாங்க. 4 பேர் இருக்க வீட்டில் 8 பேர் அளவு சமைக்குவாங்க. 4 பேருக்கு சமைச்ச உணவு மிச்சமாயிரும், சாம்பார் மிச்சமாயிரும், குழம்பு மிச்சமாயிரும், அப்படி குப்பையில் கொண்டு கொட்டுவாங்க. அப்போ இந்த திட்டமிட்டு கணக்கு பார்த்து வாழ்வது தெரியாதவர்கள், நான் அறிந்த வகையில், நம்ம பழகின வகையில் முஸ்லீம் சமுதாயத்தில், குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்து குடும்ப தலைவிகள்கிட்ட கிடையாது. அந்த திட்டமிட்டு வாழ தெரியலை. ஆனால் மார்க்கப்படி என்ன செய்யணும்னு கேட்டால் எல்லாமே கணக்கு பார்க்கணும். வாழ்க்கையில் என்ன செய்யணும், கணக்கு பார்க்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் குழு ஒஷரபு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உண்ணுங்கள் பருகுங்கள், ஒலா துஸ்ரிஃபு விரயம் பண்ணாதீர்கள்னு சொல்கிறான். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், விரயம் பண்ணுறவங்கள அவனுக்கு பிடிக்காது. அப்போ 7வது சூறாவில் 31வது வசனம். விரயம் பண்ணுறதே கூடாதுன்னா அப்போ உண்ணுங்கள் பருகுங்கள்னா கணக்கு பார்த்து தானே விரயம்னு வரேன். விரயம் பண்ணக்கூடாதுன்னு என்ன செய்யணும், கணக்கு பார்க்கணும்னு அர்த்தம். இது செலவழிக்கலாமா செலவழிக்கக்கூடாதான்னு விரயம்னு ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால் அவனுக்கு வரவு செலவு இருக்கணும். அப்போ தான் விரயம்லாம் தெரிய முடியும். அப்போ விரயம் செய்யாதீர்கள்ங்கிற வாசகமே என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எல்லாம் கணக்கு பார்த்து வாழுங்கள்னு சொல்லுகிறது. அதே விரயம் செய்யக்கூடிய இன்னும் உள்ளதின்னு இது அன்ஃபகு, நல்லடியார்களுக்கு அல்லாஹ் இலக்கணத்தை சொல்லும் பொழுது அவர்கள் செலவழிக்கும் பொழுது எல்லாம் யுஸ்ரிஃபு, வீண் விரைவும் செய்ய மாட்டார்கள், உடமையை கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். ஓ காண பைனதாளிக்க கவாமா, ரெண்டுக்கும் மத்தியமான வாழ்க்கை வாழ்வார்கள். ஒரேடியாக கஞ்சத்தனமும் பண்ணிட மாட்டாங்க, ஒரேடியாக அள்ளி இறைச்சிடவும் மாட்டாங்க, நடுத்தரமாக இருப்பார்கள்ங்கிறது எதை காட்டுது? ஒரு கணக்கோடு வாழணும். கடத்தனம் செய்யுது. என்ன வந்தாலும் கொடுக்கறதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிறோங்க, செலவழிக்கிற ஒரு கணக்கு வச்சுக்கிறோங்க. கஞ்சத்தனம் இப்படி பிடிச்சி வச்சுக்கிறாதீங்க, தூக்கி எரிஞ்சு விட்றாதீங்க. நடுத்தரமாக இருக்கீங்கன்னால கணக்கு பார்க்குறது அர்த்தம் அதுக்கு. அப்போ இது 25, 67 வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 11, 26, 17, 26, 27 வசனத்தில் வருகிறது, வாத்திதல் குர்பா ஹக்கஹு உல் மிஸ்கீன, சொந்தக்காரங்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் உபன சபீல் வழிபோக்கர்களுக்கும் அவங்களுடைய உரிமையை கொடுத்துருங்க. ஒலா துபதிர் தபுதீரா, வேன் வரையும் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு விவசாயம் பண்ணும்போது கிடைச்ச வருவாயிலிருந்து அவங்களுக்குரிய ஹக்கை கொடுத்துருங்க, வீண் விரயம் பண்ணாதீங்க. இன்னல் முபதிரீன காணு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்கிறவங்க ஷைத்தானுக்கு உடன்பிறப்புகள் அப்படின்னு வருகிறது. அதனால் இதெல்லாம் கணக்கிட்டு தான் வாழணும். வரவு செலவு பார்க்கணும். ஒவ்வொரு மாதத்துக்கு வீட்டுக்கு கொடுக்குற கணக்கில் திட்டமிட்டு கணக்கிட்டு தான் வாழ்வது இஸ்லாம் காட்டுற ஒரு முறை. அதே மாதிரி 17, 29 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒலா தஜால் எதக்க மகளுள்ளத்தனையிலா உனக்குக்க, உன்னுடைய கையை கழுத்தோடு சேர்த்து கட்டி வச்சுக்கிறாத. கழுத்தோடு கட்டிட்டு அவன் எதுவும் எடுத்து கொடுக்க முடியாது. ஒலா தபுசுத்துகா குள்ளல் பஸ்தி, ஒரேடியாக விரிச்சிடவும் செய்யாத, இப்படி விரிச்சியும் விட்டுறாத, இப்படி கட்டியும் போட்டுக்கிறாத. இப்போ தக்குவத மழுவன் மகசூர், அப்புறம் இழிந்தவனை உட்காந்துருவேன், நடுத்தரமாக இருந்துக்க. அதெல்லாம் என்ன காட்டுதுன்னா கணக்கோடு வாழணும்னு தான் சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ சமைக்கிறோன்னு வைங்களேன், சமைக்கிறதுன்னு சொன்னால் சும்மா அரிசி எள்ளி போட்டுறக்கூடாது, அளந்து போடணும். கீழு தாமக்கும், உங்களுடைய உணவுகளை அளந்து போடுங்கள், யுபாரக்குலக்கும், உங்களுக்கு பறக்க செய்யப்படும். ரசூல்லா சொல்கிறாங்க, புகாரில் 2128வது வசனத்தில் இருக்கிறது, கீழு தாமக்கும், உங்கள் உணவுகளை அளந்து போடுங்கள். அப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் எத்தனை பேர்,
ஒரு ஆளுக்கு 200 கிராம் அரிசியா, 200 கிராம் அரிசி, 5 பேர் இருந்தால் 1 கிலோ போடு, அளந்து போடு, அளந்தால் நிறுத்தம். அப்படி போடணுமே தவிர சும்மா கண்ணா பின்னா அள்ளி போட்டுறக்கூடாது. கண்ணா பின்னா அள்ளி போட்டால் பறக்கத்து இருக்காது. அளந்து நம்ம என்ன செய்யணும், அளந்து தான் சாப்பாட்டை அந்த இந்த அரிசிக்கு மட்டுமா, இது எல்லாத்துக்கும் அளந்து தான் போடணும். கறி எடுத்தாலும் மசாலா எடுத்து எதை எடுத்தாலும் அளந்து நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், அதுக்கு எவ்வளோ செஞ்சால் சரியாக வரும்னு சொல்லி என்ன செய்யணும், அளந்து பிளான் பண்ணி நீங்கள் போடுங்க. அப்போ தான் யுபாரக்கிழக்கும், உங்களுக்கு பறக்க செய்யப்படும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது புகாரில் 2128வது வசனத்தில் இருக்கிறது. அதனால் கணக்கிட்டு தான் வாழணும் என்பதில் என்ன செய்யணும். அதே மாதிரி ஒரு ஆள் என்ன செய்வார்னா, அல்லாஹ்வுடைய தூதரே என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, சாதுங்கிற ஒரு சஹாபி. அப்போ எனக்கு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, நான் எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டுமான்னு கேட்பார். அப்படிலாம் செய்யக்கூடாதும்பாங்க. அப்போ பாதியை தர்மம் செய்யட்டுமான்னு கேட்பார். அப்படியும் செய்யக்கூடாது. 3ல் 1 தர்மம் செய்யட்டுமான்னு கேட்பார். 3ல் 1 கூட ஜாஸ்தி தான் செஞ்சுக்க அப்படிம்பாங்க. அப்போ 3ல் 1 பாதி இதெல்லாம் செய்கிறதா கணக்கிட்டால் தானே செய்ய முடியும். கணக்கு பார்க்காத ஒருத்தர் இப்படி 3ல் 1 எடுப்பார். அப்போ எல்லாமே கணக்கு பார்க்கணும். வீட்டில் உள்ள ஒன்று எல்லாத்தையும் இந்த கணக்கு பார்க்குற தன்மை அதாவது கடை நடத்துகிறவங்கள்ட்ட தான் பெரும்பாலும் இருக்கிறது. கடை நடத்தாமல் வேறு மாதிரி வகையில் எந்த சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, வர வாங்கி போட்டுக்கிற வேண்டியது. வர சில என்னவா அப்போ எப்படி லாப நட்டம் பார்ப்பேன், திட்டமிடாமல் எப்படி, அதுக்கு தான் நல்லா மூளையை கொடுத்துருக்கான் உனக்கு. அப்போ அது செய்ய மாட்டேங்கிறான், சம்பளக்காரங்களும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு இளைஞன் கூட நமக்கு எவ்வளோ செலவழித்தால் நம்முடைய வருமானத்துக்கு எவ்வளோ செலவழிக்கலாம்னு ஒரு பட்ஜெட் போடணுமா இல்லையா. இதை செலவு வச்சதால் இத்தனை நாள் இருக்குது, இன்னென்ன தேவைகள் நமக்கு இருக்கிறது, உடனடி தேவைகள் இருக்கும், ஒரு மாதத்துக்கு நெருக்கத்தில் வரக்கூடிய தேவைகள்லாம் இருக்கும். அதை இப்போவே கணக்கு பண்ணி, இப்போ நீ சம்பளம் வாங்கிட்டோம், 50,000 சம்பளம் வாங்கிட்டோம், இது ஒரு மாதத்துக்கு உள்ளது, இதில் சேமிப்பு எவ்வளோ வச்சுக்கலாம், எதிர்கால நலனுக்கான சேமிப்பு எவ்வளோ வச்சுக்கலாம், மருத்துவத்துக்கு என்ன வச்சுக்கலாம், படிப்புக்கு என்ன கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கு என்ன கொடுக்கலாம், வாடகைக்கு எவ்வளோ கொடுக்கலாம், கரண்ட் பில் என்ன கொடுக்கலாம், எல்லாம் போக சரியாக வருமா, ஏதாவது கூட குறைவுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதில் ஏதாவது ஒன்று குறைச்சி கூட்டி அப்படின்னா அரிசியை கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். இப்படிலாம் செஞ்சு முன்னாடியே திட்டம் போடுறோம். அந்த கடன் வாங்கி சொல்லி நாசமாகிறது தான் காரணம். கடன் வாங்குற காரணம் என்ன, இருக்கிறத கொண்டு திட்டமிடாமல் ஊதாரித்தனம் பண்ணி நாசமாக்கி போடுறது. அப்புறமேல இப்போ 20ஆம் தேதிக்கு பிறகு கடை வாங்குறது. எதுக்கு நீ அதுக்கு 31ஆம் தேதிக்கே கணக்கு பண்ணு, பிளான் பண்ணு, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்த எதுக்கு போய் கடை வாங்கன்னு தேவை வருது. அப்போ எல்லாமே கணக்கு போட்டு வாழாத காரணத்தினால தான் முஸ்லீம்கள் நிறைய பேர் கையேந்தி கடன் வாங்குறது எல்லாத்துக்கும் காரணம் அதுவாக தான் இருக்கிறது. அதனால் வீட்டு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எந்த நிர்வாகமாக இருந்தாலும் சரி, கணக்கு போட்டு வாழ்கிறதுங்கிறது கஞ்சனுக்கு அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப கணக்கு போட்டுறேன், அது செய்யக்கூடாது. கணக்கு தெரிஞ்சுக்கிறது தான். தர்மத்துக்கு 50 ரூபா வருதா, 5000 ரூபா தர்மத்துக்குன்னு ஒதுக்கு, நீ அப்படி அதுக்கும் கணக்கிடணும். தர்மம் செய்வதற்கு என்ன செய்யணும், கணக்கிட்டு செய்யணுமே தவிர கணக்கு பார்க்காமல் எந்த வரவு செலவும் பார்க்கவே கூடாது. அது மார்க்கத்தில் தப்பு. அது